எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சிட்டு முழு பதிவையும் பாருங்க. சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்பதை தாண்டி எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் ஆகிய 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக தடம் பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த். ரஜினி மற்றும் கமல் உச்சத்தில் இருந்தபோது தொடர் வெற்றி படங்களில் நடித்து தனக்கென தனி இடத்தை பிடித்தவர். தனது திரை வாழ்க்கை முழுவதுமே தமிழ் படங்களில் மட்டுமே நடித்த வெகு சில தமிழ் நடிகர்களில் விஜயகாந்தும் ஒருவர். சட்டம் ஒரு இருட்டறை, மாநகர காவல், அம்மன் கோவில் கிழக்காலே, உழவன் மகன், புலன் விசாரணை, நானே ராஜா, நானே மந்திரி, பூந்தோட்ட காவல்காரன், ஊமை விழிகள், கேப்டன் பிரபாகரன், வைதேகி காத்திருந்தாள், சின்ன கவுண்டர், சத்தியன், தவசி, வானத்தைப் போல உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்ட விஜயகாந்த் தனது படங்களில் பணியாற்றுவோர் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக உணவு போட்டவர். ஏனெனில் அப்போதெல்லாம் கதாநாயகர்களுக்கு ஒரு வகை சாப்பாடு, துணை நடிகர்களுக்கு ஒரு வகை சாப்பாடு என்று வித்தியாசம் இருந்தது. அதனால் தனது நண்பர் ராவுத்தருடன் இணைந்து தயாரிப்பு நிறுவனம் தொடங்கிய விஜயகாந்த் அந்த படத்தில் பணியாற்றும் அனைவருக்குமே ஒரே மாதிரியான உணவு போட்டவர். பல்வேறு நடிகர்கள் விஜயகாந்தின் இந்த செயல் குறித்து பல சமயங்களில் வெளிப்படையாக பேசியுள்ளனர். சினிமாவில் எப்படி தனது வெற்றியின் மூலம் தடம் பதித்தாரோ அதேபோல் அரசியல் வாழ்க்கையிலும் பல வெற்றிகளை சுவைத்தார். 2005ஆம் ஆண்டு தே.மு.தி.க என்ற கட்சியை தொடங்கிய விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றார். பின்னர் 2011ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுக-உடன் கூட்டணி அமைத்து எதிர்க்கட்சித் தலைவரானார். பின்னர் அரசியலில் அவரின் செல்வாக்கு குறைந்த நிலையில் அவருடன் உடல்நிலையும் குறைய ஆரம்பித்தது. இதனால் அரசியலில் இருந்து ஓய்வில் இருந்த அவர் டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் ஆகிய 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. இவர்கள் மூவரும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் மட்டுமல்ல, திரைத்துறையில் இருந்து அரசியல் ஆளுமைகளாக மாறி டிசம்பரில் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் அரசியல் புரட்சியை ஏற்படுத்தி திராவிடத்தின் தூணாக திகழ்ந்தவர் பெரியார். கடந்த 1879ஆம் ஆண்டு ஈரோட்டில் பிறந்த பெரியார் கடவுள் மறுப்பு, பெண் கல்வி, பெண் சுதந்திரம், அரசியல் என இவர் கற்பிக்காத விஷயங்களே இல்லை என கூறலாம். இவர் தனது 94 வயதில் மரணம் அடைந்தார். பெரியாரும் டிசம்பரில்தான் உயிரிழந்தார். பெரியார் 1973ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி காலமானார். அந்த வகையில் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து தடம் பதித்தவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர். சினிமா மற்றும் அரசியல் இரண்டிலுமே உச்சத்தில் இருந்த எம்ஜிஆர் 3 முறை தமிழக முதலமைச்சராக இருந்தவர். அவர் டிசம்பர் 24ஆம் தேதி காலமானார். இதேபோல் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவும் சினிமா, அரசியல் இரண்டிலுமே தடம் பதித்தவர். அரசியலில் பல அதிரடி முடிவுகளை எடுத்த ஜெயலலிதா துணிச்சலின் அடையாளமாக கருதப்பட்டவர். அவர் டிசம்பர் 5ஆம் தேதி காலமானார். தமிழ்நாட்டின் முக்கிய தலைவர்கள் உயிரை பறிக்கும் டிசம்பர் மாதம் இன்னும் எத்தனை தலைவர்களின் உயிரை காவு கேட்க காத்து இருக்கின்றதோ. முழு பதிவையும் பார்த்ததற்கு நன்றி. எங்களோட சேனலுக்கு உங்கள் ஆதரவு வேணும். தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.